Philippians, the 2nd chapter. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதங்களை நாம் திருப்புவோம். Philippians, the 2nd chapter. You can read from verse 9 to 11. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய நாம் வாசிப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Wherefore God also hath highly exalted him and given him a name which is above every name, that at the name of Jesus every knee should bow of things in heaven and things in earth and things under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. Glory to his name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Here we see what is written concerning the Lord Jesus Christ, who was raised from the dead. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதான கர்த்தராகிய இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். Here it says that Jesus has been highly exalted and given a name which is above every other name. இயேசு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் சுதந்தரித்துக் கொண்டார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். The Lord Jesus, who came, who was God himself, he came in this human form, and he was holy, sinless Son of God. கர்த்தராகிய இயேசு அவர் தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவர் மனித ரூபத்திலே தேவனுடைய பாவமில்லாத பரிசுத்த குமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். He was not worthy of death, அவர் மரணத்துக்கு பாத்திரவான் அல்ல. but he was crucified by wicked hands that were instigated by Satan. ஆனால் சாத்தானால் தூண்டப்பட்டதான பொல்லாத மனுஷருடைய கைகளால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். But the Lord Jesus knew that it was the will of the Father for him to go through such sufferings. ஆனால் தாம் இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக கடந்து போவது தம்மை குறித்த பிதாவினுடைய சித்தமாய் இருந்தது என்பதை கர்த்தராகிய இயேசு அறிந்திருந்தார். Therefore, knowing the will of the Father, knowing the scriptures, according to Philippians chapter 2 verse 8, he was obedient, did the whole will of the Father, being obedient unto death, even the death of the cross. எனவே வேத வாக்கியங்களையும் பிதாவினுடைய சித்தத்தையும் அறிந்திருந்ததான கர்த்தராகிய இயேசு அவர் பரிபூர்ணமான தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் கீழ்ப்படிந்தவராக, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். So because he was holy and sinless, perfectly obedient and perfected the will of the Father, அவர் பரிசுத்தராக, பாவம் இல்லாதவராக, பூர்ணமாக கீழ்ப்படிந்தவராக பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றினபடினால், therefore he was worthy of the highest place, the greatest glory and honor in heaven. பரலோகத்திலே மிகவும் உன்னதமான இடத்திற்கும் மிகவும் உன்னதமான கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக அவர் விளங்கினார். Being exalted to the very throne of God, அவர் தேவனுடைய அதே சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டார். he has inherited a name far above all angels. இப்பொழுது எல்லா தூதர்களுக்கும் மேலான ஒரு நாமத்தை அவர் சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறார். He has inherited a name far above every other name, not only among the angels, but also among the saints.
தூதர்கள் மத்தியில் மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் மத்தியிலும் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, also a name far above every other name, even over the rulers of the darkness of this earth, over the Satan, and even over the worldly authorities. சாத்தான் மற்றும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் மற்றும் உலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் இவர்களுடைய எல்லாருடைய நாமங்களை விடவும் மேன்மையான ஒரு நாமத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார். That is what you read in verse 9. God has highly exalted him and given him a name that is far above every other name. அதைத்தான் நாம் தமிழில் 9ஆம் வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். That is why it says at the name of Jesus every knee should bow of things in heaven. Things in heaven means even the angels. இயேசுவின் நாமத்தில் வானோர் யாவருடைய முழங்கால்களும் முழங்க வேண்டும். வானோர் என்று சொன்னால் அது பரலோகத்தின் தூதர்களை காட்டுகிறது. Things on earth also means everyone, including all the worldly authority, everything on earth, including the worldly authorities. பூதலத்தோர் என்று சொல்லும்போது இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும், அதிலே இந்த பூமியை ஆளுகை செய்கிற அதிகாரிகளும் அடங்குவார்கள். Things under the earth means Satan and all the rulers of darkness. பூமியின் கீழானோர் என்று சொன்னால் அது சாத்தானையும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளையும் காட்டுகிறது. And to crown it all, God the Father has made the Lord Jesus the head of the church, which is also called the body of Christ. கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிறதான அந்த சபைக்கும் அவரை தலையாக தந்தருளி இவ்விதமாக இவை எல்லாவற்றை காட்டிலும் ஒரு அதிகமான மகுடத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு சூட்டினார் என்று நாம் சொல்லலாம். In the Old Testament, though he was not known as Jesus, he was the king who was with them. பழைய ஏற்பாட்டிலே இயேசு என்கிற நாமத்தில் அவர்களுக்கு அறியப்படாவிட்டாலும் அவர்களோடு ராஜாவாக அவர் இருந்தார். According to Isaiah, the 6th chapter, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் போது, he was the king, the Lord of hosts. As we read in Isaiah chapter 6 verse 5, mine eyes have seen the king, the Lord of hosts, that is the Lord Jesus. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று ஏசாயா சொல்லுகிறான். அந்த சேனைகளின் கர்த்தராகிய ராஜா என்று சொல்வது கர்த்தராகிய இயேசுவை காட்டுகிறது. He was the one, the Lord of hosts, the king, the Lord of hosts who fought all the battles of the children of Israel. இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா யுத்தங்களையும் நடப்பித்த அவர்களுடைய ராஜாவாகிய சேனைகளின் கர்த்தராக இயேசு இருந்தார். It was this Christ Jesus our Lord who also appeared as the fourth man in the burning fiery furnace, together walking together with Shadrach, Meshach and Abednego. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்ட போது மனுஷகுமாரனின் சாயலாகிய அந்த 4ஆம் ஆளாக அவர்களோடு அந்த அக்கினி சூளையில் நடந்தது இதே கர்த்தராகிய இயேசுதான். We read in Daniel chapter 3 verse 25, he answered and said, Lo, I see 4 men loose, walking in the midst of the fire, and they have no hurt. And the form of the fourth is like the Son of God. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். Because the Lord Jesus was with them in the burning fiery furnace, which was made, it was increased. The burning fiery furnace was made hotter 7 times more, according to verse 19. 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அந்த சூளையில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கர்த்தராகிய இயேசு நடந்தபடியினால்,
the word of God says that the most mighty men of that kingdom, of the army, were the ones who cast Shadrach, Meshach and Abednego into the burning fiery furnace, and they died, those mighty men. வேதம் சொல்லுகிறது அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராணுவத்தில் இருந்ததான மிகவும் பலசாலிகளாகிய புருஷர்தான் இந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை கொண்டு போய் போடும்படியாக கட்டளையிடப்பட்டார்கள். அவர்கள் அப்படி கொண்டு போய் அவர்களை போட்ட போது அந்த அக்கினியினால் இவர்கள் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. That's what you read in Daniel chapter 3 verse 20 and verse 22. இதைதான் நாம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 22ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். But the very people who are inside that burning fiery furnace, because they were standing for the truth, they were worshipping the living God. ஆனால் அந்த அக்கினி சூளைக்குள் போடப்பட்டதான அந்த புருஷர்கள் அவர்கள் சத்தியத்துக்காக நின்று கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தபடியினால் they believed in the living God and they were worshipping the living God. அவர்கள் ஜீவனுள்ள தேவனின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தபடியினால் they were not going to give up that worship of the living God for anything else. வேறு எந்த காரியத்துக்காக ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்வதை அவர்கள் விட்டுவிட அவர்கள் மறுத்துவிட்டார்கள். Because they know they have eternal life only through him and him alone. ஏனென்றால் அவர் மூலமாக மாத்திரமே தங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அவர்கள் நிச்சயமாய் அறிந்திருந்தார்கள். Therefore when they were cast, willing even to face death for the sake of that faith in the living God. அந்த ஜீவனுள்ள தேவன் பேரில் தங்களுக்கு இருந்த விசுவாசத்தின் நிமித்தமாக மரிக்கவும் துணிந்ததான அவர்கள் அந்த அக்கினி சூளைக்குள் போடப்பட்டார்கள். He said, if our God wants to deliver us, he can deliver us. He can still deliver us from the fire, they said in verse 17. 17ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க விரும்பினால் அவர் எங்களை தப்புவிப்பார், இந்த அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருப்பார் என்று சொல்லுகிறார்கள். But if he wishes for us to die as martyrs, we will also die for his sake. ஆனால் நாங்கள் இரத்த சாட்சிகளாக அவர் நிமித்தம் மரிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்வார்கள். ஆனால் நாங்கள் அதற்கு அப்படி மரிக்கவும் நாங்கள் ஆயத்தம் என்று அவர்கள் சொன்னார்கள். So when they went through the fire, எனவே அவர்கள் அக்கினியினூடாக கடந்து போன போது there we see Christ Jesus, the Son of God, walking with them. அங்கே கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் அவர்களோடு கூட நடப்பதை நாம் பார்க்கிறோம். There, that fire could not hurt them. அந்த அக்கினியானது அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. So from this we can see, understand that when we live for Jesus for the sake of the truth, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற சத்தியம் என்னவென்றால், நாம் இயேசுவுக்காக ஜீவிக்கும் போது, சத்தியத்துக்காக ஜீவிக்கும் போது, not loving our lives but hating our lives and loving Jesus above our own lives, நம்முடைய ஜீவனை நேசிக்காமல் அதை வெறுத்து நம்முடைய ஜீவனை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கும் போது, the Lord will preserve us in all our times of sufferings and trials. நம்முடைய எல்லா பாடுகள் மற்றும் சோதனையின் நேரங்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்று நாம் பார்க்கிறோம். Because he will be with us. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருப்பார். Another thing we can learn from these scriptures is, as he was with them, the king, the Lord of hosts, fighting their battles. மற்றொரு காரியத்தை இந்த வேத பகுதியில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அது என்னவென்றால், அவர் ராஜாவாக சேனைகளின் கர்த்தராக அவர்களோடு கூட இருந்து அவருடைய யுத்தத்தை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், when he is the king, you allow Jesus to be king of your life, as we heard last night. நேற்றைக்கு இரவு நாம் கேள்விப்பட்டது போல இயேசுவை நம்முடைய ராஜாவாக நாம் அனுமதிக்கும் போது, then he will be the Lord of hosts as you exalt him. நீங்கள் அவரை உயர்த்தும் போது அவர் உங்களுடைய ஜீவியத்தில் சேனைகளின் கர்த்தராக வெளிப்படுவார். He fought all the battles of the children of Israel and gave them victory. அப்படிதான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா யுத்தங்களையும் செய்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். When they put their trust in him and him alone. அவரில் மாத்திரம் தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் வைத்தபோது அப்படி அவர் செய்தார். If you put your trust in him, his promises, the Lord of hosts says, not by your might or man's might, not by your power or man's power, but by my spirit, all your battles will be fought, and all those mountains that come against you will be made a plain.
நாம் நம்முடைய நம்பிக்கையை அவரில் வைக்கும்போது, அவர் மேல் மாத்திரம் வைக்கும்போது, அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, மனுஷனுடைய பலத்தினாலோ உங்களுடைய பலத்தினாலோ அல்ல, மனுஷனுடைய பராக்கிரமத்தினாலோ உங்களுடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லா யுத்தங்களும் செய்யப்பட்டு ஜெயம் உங்களுடையதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். The Lord of us said this mountain, that mountain was an army that was coming against Zerubbabel, against those who were building the temple. அந்த பெரிய பர்வதம் சமபூமி ஆக்கப்படும் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லும்போது, சேனைகளின் கர்த்தர் சொல்லும்போது, அந்த பெரிய பர்வதம் என்று சொல்வது செருபாபேலின் ஆலயத்துக்கு விரோதமாக எழும்பி வந்ததான ஒரு பெரிய சேனையை அது காட்டுகிறது. They were trying to build the temple, but this army came to hinder them. இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த சேனை அவர்களை தடை செய்யும்படியாக புறப்பட்டு வந்தது. So the Lord of hosts came, spoke to them through prophecy. தீர்க்க தரிசனத்தின் மூலமாக சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு வந்து பேசினார். This mountain shall become a plain. இந்த பர்வதம் சமபூமி ஆக்கப்படும். The Lord of hosts is with you. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். For that let him be king of your life. அதற்காக அவர் உங்களுடைய ஜீவியத்தில் ராஜாவா இருக்க நீங்கள் அவருக்கு இடம் அளிக்க வேண்டும். Don't let the flesh or self reign in you. உங்களில் உங்களுடைய மாம்சமோ சுயமோ ஆளுகை செய்ய நீங்கள் இடம் அளிக்க கூடாது. There was never a time they were defeated. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தபோது அவர்கள் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. When they lived a life putting their trust and living an upright life before God. அவர்கள் தேவன் மேல் தங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் ஜீவித்த போது அவர்கள் தோற்று போகவே இல்லை. Then we see the Lord Jesus in the future. He is going to come as the King of Kings and Lord of Lords. வருங்காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை நாம் ராஜாவாக பார்க்கும்போது அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் வெளிப்பட போகிறார். He is going to judge the Antichrist and the other ruler who is with him, the false prophet. He is going to take over the kingdoms of this world. அவர் அந்தி கிறிஸ்துவையும் அவனோடு இருக்கிற மற்ற ராஜாவாகிய அந்த கள்ள தீர்க்கதரிசியும் அவர் நியாயம் தீர்த்து இந்த உலகத்தின் ராஜ்யங்களை தமக்கு சொந்தமாக்கி கொள்ள போகிறார். According to Revelation 19 verse 16 and 20, he is going to reign on this earth for 1000 years. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 மற்றும் 20ஆம் வசனங்களில் 1000 வருட காலத்துக்கு அவர் இந்த பூமியிலே ஆட்சி செய்ய போகிறார். That's in Revelation chapter 20 verse 4. இதை நாம் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். Now this same Christ dwells in our hearts. இப்பொழுது இதே கிறிஸ்து நம்முடைய இதயங்களில் வாசமாயிருக்கிறார். We need to know Jesus. That is what we heard even last night. நேற்றைக்கு இரவும் கூட நாம் இதை குறித்து கேள்விப்பட்டோம். அதாவது கர்த்தராகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If we do not understand or know Jesus who lives in us, நமக்குள்ளே வாசமா இருக்கிறதான கிறிஸ்துவை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால், இல்லாவிட்டால் அவரை அறிந்து கொள்ளாவிட்டால், we will lose our faith in him. நாம் அவர் மேல் இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடுவோம். When the Corinthian church began to lose their faith in Christ was dwelling in them, தங்களுக்குள் வாசமாய் இருந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை கொரிந்து சபையார் இழக்க ஆரம்பித்த போது, that is when Paul the apostle wrote to them in 2 Corinthians chapter 13. இரண்டாம் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் அவர்களுக்கு நிருபம் எழுதுகிறார். He wrote in verse 5, examine yourself in 2 Corinthians chapter 13 verse 5, examine yourselves whether ye be in the faith, prove your own selves, know ye not your own selves, how that Christ is in you, except ye be reprobates. இரண்டாம் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். So in one translation we read, he wrote, know ye not that Jesus Christ is in you,
But he will not be in you if you are counterfeits. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் போலியானவர்களாய் இருந்தால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்க மாட்டார் என்று அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. If you are counterfeits, you are one who will be disapproved by God on trial. நீங்கள் போலியானவர்களாக இருக்கும் பட்சத்தில் சோதனையிலே நீங்கள் தேவனால் புறக்கணிக்கப்படுவீர்கள் அல்லது நிராகரிக்கப்படுவீர்கள். If you are a counterfeit, you will be not only disapproved on trial, disapproved by God on trial, you will also be rejected of God. நீங்கள் போலியானவர்களாக இருந்தால் தேவன் உங்களை சோதித்து பார்க்கும்போது நீங்கள் அங்கீகரிக்கப்படாமல் போவது மாத்திரமல்ல, தேவன் உங்களை புறக்கணிக்கிற அல்லது நிராகரிக்கிற ஒரு இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். This word God has given us this morning is for each one of us here. இந்த வார்த்தை கர்த்தர் இந்த காலவேளையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இது இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் உரியதா இருக்கிறது. When I preach the word, it means that word is for me first of all. நான் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது முதலாவது அந்த வசனம் எனக்குரியதாக இருக்கிறது. So I have to examine myself according to these scriptures. இந்த வசனங்களின் அடிப்படையில் நான் என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவனாய் இருக்கிறேன். Secondly, it is for all those who are listening to this scripture, each and every one seated here. இரண்டாவதாக இங்கே உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை உரியதாக இருக்கிறது. So we need to be those who are approved of God. நாம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். That's why it says in 2 Timothy chapter 2. இரண்டாம் தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 2 Timothy chapter 2 verse 15, study to show thyself approved unto God, a workman that needeth not to be ashamed, rightly dividing the word of truth. இரண்டாம் தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக அல்லது அங்கீகரிக்கப்பட்டவனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. So that is why we have to be careful how we take heed. That is, we must be careful to listen to the word of God that is taught to us. எனவேதான் நமக்கு போதிக்கப்படுகிறதான கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிற விஷயத்தில் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். You must divide it correctly. நீங்கள் அதை சரியாக பகுத்து அறிய வேண்டும். Then you can be approved of God. அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக விளங்குவீர்கள், இல்லாவிட்டால் அங்கீகரிக்கப்படுவீர்கள். The word of God says the truths. You must use the truth to war. That's what it says a few verses above, 2 Timothy chapter 2 and verse 5. You can get crowned, you will overcome if you strive or fight with the truth. தேவனுடைய சத்திய வசனங்கள் அவைகளை கொண்டு நாம் யுத்தம் பண்ணும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒருவன் மல்யுத்தம் பண்ணி சட்டத்தின்படி அவன் மல்யுத்தம் பண்ணும்போது அவன் முடிசூட்டப்படுவான். அதாவது நீங்கள் சரியாக தேவனுடைய வசனத்தை பகுத்து அதை வைத்து யுத்தம் பண்ணும்போது நீங்கள் ஜெயாளிகளாய் மாறி முடிசூட்டப்படுவீர்கள். Without the truth I cannot fight my spiritual battles, neither can you. கர்த்தருடைய சத்தியம் இல்லாமல் என்னால் என்னுடைய ஆவிக்குரிய யுத்தங்களை செய்ய முடியாது, உங்களாலும் செய்ய முடியாது. So we must understand that we must understand this and meditate on these truths which you are going to listen to right now. இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறதான இந்த சத்தியங்களுக்கு நீங்கள் கவனமாக செவி கொடுத்து அதை தியானிக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So whatever God is giving me to share with you, as the Holy Spirit gives grace, I will share it with you, but so that you may not remember, if you wish, you can write it down.
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக எனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற கிருபையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். ஒருவேளை நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள கூடாதவர்களாக இருந்தால் நீங்கள் அதை குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். You must meditate on these truths. இந்த சத்தியங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும். Then you must be in full fellowship with Christ, who is revealed through these truths, who is dwelling in you. இந்த சத்தியங்களின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிற அந்த கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருக்கத்தக்கதாக நீங்கள் அவரோடு முழுமையான ஐக்கியமுடையவர்களாய் மாற வேண்டும். Otherwise, like it says in 2 Corinthians chapter 2 verse 11, we see Satan with his devices will then try to deceive you with his lies. அப்படி இல்லாவிட்டால் தன்னுடைய பொய்களை கொண்டு சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே நம்மை மோசம் போக பிரயாசப்படுவான் என்று 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். So it says, lest Satan should get an advantage of us, for we are not ignorant of his devices. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். So what do we have to know about Christ who dwells in us? Who is he? What is he dwelling in us for? நமக்குள்ளே வாசமாயிருக்கிற கிறிஸ்துவை பற்றி நாம் என்னத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எதை அறிந்து கொள்ள வேண்டும்? அவர் யார்? அவர் ஏன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார்? Understand this, believe it, claim it, and surrender your life to Christ for it to be fulfilled. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் விசுவாசியுங்கள், இதை உரிமை பாராட்டி இந்த வார்த்தைகள் உங்களுடைய ஜீவியத்தில் நிறைவேறும்படியாக நீங்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். First of all, the Lord Jesus is dwelling in you to purge your conscience from dead works and that you may serve the living God. முதலாவது கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதற்கான நோக்கம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கும்படியாக அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். That is what you can read in Hebrews chapter 9 verse 14, how the blood of Christ can purge your conscience from dead works to serve the living God. இதை குறித்து எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். By that one offering, by shedding his blood, all that he did on the cross, verse 14, is even able to perfect us. அந்த ஒரே பலியினாலே அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே கல்வாரியிலே அவர் நமக்காக செய்து முடித்த அந்த கிரியையினாலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் Hebrews 10:14 says, by one offering he hath perfected forever them that are sanctified. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை அவர் என்றென்றைக்கும் பூர்ணமாக்கி இருக்கிறார். அதாவது சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே அவருடைய அந்த ஒரே பலியினாலே சிலுவையில் அவர் செய்து முடித்த கிரியையினாலே அவர் நம்மை பூர்ணமாக்குகிறார். So he is dwelling in us so that he may purge our conscience from dead works to serve the living God. நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். Tonight, this morning, if there is anyone here who hasn't yet experienced the Lord Jesus Christ as your personal Savior, if you have not surrendered your life, forsaking the life of sins and accepting Jesus as your Lord and Savior, if you will repent of your sins and confess your sins to Jesus right now, accept Him as your Lord and Savior, He will purge your conscience from dead works and give you eternal life. கர்த்தராகிய இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக அனுபவிக்காத யாராவது இந்த காலைவேளையில் நீங்க இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய பாவ வாழ்க்கையை இன்னும் விட்டுவிடாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராகவும் கர்த்தராகவும் ஏற்றுக்கொள்வீர்களானால், அவருடைய பரிசுத்த இரத்தமானது உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்களை தகுதிப்படுத்தும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். But we must continue to maintain
that pure conscience before God whenever we approach God. ஆனால் நாம் தேவனை அணுகும் போதெல்லாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். That's what it says in Hebrews chapter 10 verse 22. Let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled by the blood of Jesus from an evil conscience. அதைத்தான் எபிரேயர் 10 அதிகாரம் 22 வசனம் நமக்கு சொல்லுகிறது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், அதாவது துர்மனசாட்சி நீங்க இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் நாம் தேவனை சேரக்கடவோம். When we live for Jesus, then we are serving the living God. நாம் இயேசுவுக்காக ஜீவிக்கும் போது நாம் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறோம் என்று அர்த்தமாகும். After you repent of your sins, நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்ட பிற்பாடு, in order that you may go on serving the living God, நாம் தொடர்ந்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, according to Romans chapter 6 and the 16th verse, ரோமர் 6 அதிகாரம் 16 வசனத்தின்படி, you need to yield your members servants to righteousness, servants to obedience unto righteousness by obeying the truth of God in water baptism. தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கு அடிமைகளாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Like we heard on Friday night from Romans 6:22, we were once servants to disobedience unto unrighteousness. ரோமர் 6 அதிகாரம் 22 வசனத்தின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை இரவு நாம் கேள்விப்பட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஒரு காலத்தில் நாம் கீழ்ப்படியாமைக்கும் அநீதிக்கும் அடிமைகளாக இருந்தோம். But now we have become servants of obedience unto righteousness. இப்பொழுது நாம் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கு அடிமைகளாக மாறி இருக்கிறோம். According to Romans chapter 6 verse 16, when we were servants to sin means servants to disobedience. ரோமர் 6 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறபடி நாம் ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம் என்று சொன்னால் கீழ்ப்படியாமைக்கும் அநீதிக்கும் அடிமைகளாய் இருந்தோம். We committed sins in our works, in our body, called dead works. அப்பொழுது நாம் நம்முடைய சரீரத்தில் அல்லது நம்முடைய செயல்களில் பாவ செயல்களில் ஈடுபட்டோம். அவைகள் தான் செத்த கிரியைகள் என்று சொல்லப்படுகிறது. That's why that disobedience brought death, according to Romans chapter 6 verse 16. அந்த கீழ்ப்படியாமையானது நமக்குள் மரணத்தை கொண்டு வந்தது என்று ரோமர் 6 அதிகாரம் 16 வசனம் நமக்கு சொல்லுகிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So after being purged in our conscience from all dead works, cleansed and forgiven, we need to serve God, we need to obey God and yield our members to God, to obey God's truth in water baptism and serve God by doing His will. இப்பொழுது நம்முடைய மனசாட்சி இயேசுவின் இரத்தத்தினால் செத்த கிரியைகள் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு, நாம் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு, நாம் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை நேசித்து அவருக்கு கீழ்ப்படியும்படியாக நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். That's what it says in Romans the 6th chapter verse 4. Therefore we are buried with him by baptism into death, that like as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. இதைத்தான் ரோமர் 6 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Romans 6:18 says, being made free from disobedience, now we have become servants of righteousness. Romans 6 chapter verse 18. மேலும் ரோமர் 6 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். So every day, according to Romans chapter 12 verse 1, we will surrender our bodies to God, our spirit, soul, and especially our bodies to God as a living sacrifice to do His will.
தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் குறிப்பாக நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதை தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் நமக்கு சொல்லுகிறது. A living sacrifice means a sacrifice when it is offered to the priest, they will cut it, they will flay the skin, they will do all kinds of things to that sacrifice. ஒரு பலி பொருளானது ஆசாரியனுடைய கையில் ஒப்படைக்கப்படும் போது அவன் அதை கொன்று அதனுடைய தோல் உரித்து இப்படிப்பட்ட பல காரியங்களை அதற்கு செய்வான். ஆனால் ஜீவ பலி என்று சொல்லப்படும் போது so this is the experience of a sacrifice. So a living sacrifice means you're willing, whatever Lord your will is, you lead me in that path, do whatever you desire to do in my life, cut me and take away all whatever you have to take away from me and make me like you. ஜீவபலி என்று சொல்லும் போது ஆண்டவரே நான் மனப்பூர்வமாக என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ, என்னை நீர் வெட்டி கொல்ல சித்தமாய் இருந்தால், என்னுடைய தோலை உரிக்க நீர் சித்தமாய் இருந்தால், என்னுடைய ஜீவியத்தில் நீர் என்ன சித்தமாய் இருக்கிறீரோ, எப்படிப்பட்ட பாதையில் என்னை கொண்டு போக சித்தமாய் இருக்கிறீரோ, நான் மனமோவந்தவனாக என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவமாய் இருக்கிறது. So that you can make me acceptable to you. அப்படி நான் ஒப்புக் கொடுக்கிற காரணம் நான் உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும். Such ones, verse 2 of Romans chapter 12, their minds should be renewed to know what is the perfect will of God. அப்படி யார் ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறார்களோ ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியும்படி அவர்களுடைய மனம் புதிதாக்கப்படும். As you heard last night, the Lord Jesus came filled with joy, filled with love to the Father. He said, I delight to do thy will. நேற்றைக்கு இரவு நாம் கேள்விப்பட்டது போல கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது பிதாவாகிய தேவன் பேரில் அன்பினால் நிரப்பப்பட்டவராக, தேவ சித்தத்தை செய்ய விருப்பப்பட்டவராக, சந்தோஷமுடையவராக, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் இதோ வருகிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார். But as you heard just now, that is the path of suffering, even to the obedience to the death of the cross. நாம் இப்பொழுது கேள்விப்பட்டது போல அதுதான் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுகிறதான அந்த பாடுகளின் பாதையாக இருக்கிறது. So when you know the love of Jesus, நீங்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளும்போது and knowing that he is dwelling in you so that he may lead you in this path to serve the living God by doing his will, தேவனுடைய சித்தத்தை செய்வதன் மூலமாக ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற அல்லது அவரை சேவிக்கிற இந்த பாதையிலே அவர் உங்களை நடத்தும்படியாக அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்போது you can offer yourself as a living sacrifice. உங்களால் உங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க முடியும். So therefore we need to do this every day. ஒவ்வொரு நாளும் நாம் இதை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். And Jesus is dwelling in us to do it for us. நமக்காக அதை செய்யும்படியாக தான் இயேசு நமக்குள் வாசமாய் இருக்கிறார். Just surrender to Jesus and let him take over your life. நீங்கள் உங்களை அப்படியே இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களுடைய ஜீவியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். Glory to God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Then he is dwelling in us to strengthen us. அடுத்ததாக நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். According to Philippians, the 4th chapter, verse 13. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி I can do all things through Christ who strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். First of all, the word of God says, through the baptism of the Holy Spirit, according to Ephesians chapter 3 verse 16, he strengthens us with might through his spirit in our inner man. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் பலப்படுத்தப்படுகிற அந்த அனுபவத்தை குறித்து எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். Then we can daily claim that strength and say, I can do all things through Christ who strengthens me. அந்த அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தின் மூலமாக அந்த பலனை நீங்கள் உரிமை பாராட்டி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லலாம். According to 2 Corinthians chapter 12
verses 9 and 10, He is in you to strengthen you. As He anoints you, He'll give you His grace and His strength to be made perfect in your weakness. உங்களை பலப்படுத்தும்படியாக அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். இதை குறித்து 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை அபிஷேகிக்கும் போது அவருடைய கிருபையையும் வல்லமையும் அவர் உங்களுக்கு தருகிறார். அப்பொழுது உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாக விளங்குகிறது. What kind of weaknesses will it, in the midst of what weaknesses will the Lord Jesus make His strength perfect? எந்த விதமான பலவீனத்தின் நடுவிலே கர்த்தராகிய இயேசு தம்முடைய பலனை பூரணமாக விளங்க செய்வார்? There were certain weaknesses in the life of Paul the apostle. He mentions that in 2 Corinthians chapter 12 verse 10. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 10 வசனத்தில் தன்னுக்குள்ளே சில பலவீனங்கள் இருந்ததாக பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார். In verse 9 he says, most gladly therefore I will rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. 9 வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். Then he goes to list what are the weaknesses in his life. தன்னுடைய ஜீவியத்தில் இருந்ததான பலவீனங்கள் என்ன என்று அடுத்த வசனத்தில் அவர் பட்டியலிடுகிறார். Verse 10, I take pleasure in infirmities, in reproaches, in necessities, in persecutions, in distresses for Christ's sake, for when I am weak, then am I strong. கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஏனென்றால் நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். So when I am weak, then am I strong. நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். So therefore, here he is saying these are the things where he is weak. He was weak. இந்த காரியங்களில் தான் பலவீனமாக இருந்ததாக அவர் இங்கே சொல்லுகிறார். When you can see your weakness, then, and when you look to Jesus, believing Him that He is dwelling in you to strengthen you, உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் கண்டுணர்ந்து அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து உங்களை பலப்படுத்தும்படியாக அவர் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது, then you claim that strength through the anointing. He will give you His grace. அபிஷேகத்தின் மூலமாக அந்த பலனை நீங்கள் உரிமை பாராட்டும் போது தேவன் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தருகிறார். Where you are most weak, His strength will be made perfect in your weakness. அப்பொழுது நீங்கள் எங்கே மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்களோ அந்த பலவீனமான பகுதியில் உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். So that's why the Bible says about the heroes of faith, one quality about them, out of weakness they were made strong. எனவேதான் விசுவாச வீரர்களை பற்றி வேதம் சொல்லும்போது அவர்களுடைய பல குணாதிசயங்களில் ஒன்று, அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். Like Gideon. கிதியோனை போல. So many examples you can see. பல உதாரணங்களையும் நாம் அங்கே பார்க்கிறோம். Out of weakness they were made strong, because otherwise the mighty man will glory in his strength. பலவீனத்தில் அவர்கள் பலன் கொண்டார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் ஏற்கனவே பலவான்களாய் பராக்கிரமசாலிகளாய் இருந்தால் அவர்கள் தங்களுடைய பலத்தில் மேன்மை பாராட்டி இருப்பார்கள். Like David, young lad, no experience in war. Before Goliath, a giant, a man of war. தாவீதை எடுத்துக்கொண்டால் அவன் ஒரு சின்ன பையன், இப்பொழுதுதான் வாலிப வயதை எட்டியிருக்கிறான், அவனுக்கு யுத்தத்தில் அனுபவம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய ராட்சதன் கோலியாத் அவனுக்கு விரோதமாக நிற்கிறான், அவனை எதிர்த்து போராட இவனுக்கு பலன் இல்லை. He is a mighty man of war, skilled in war. கோலியாத் யுத்தத்தில் தேறின ஒரு பராக்கிரமசாலியாக யுத்த வீரனாக இருந்தான். Like that, we have to face so great battles, all the wicked powers and all those things. We are nothing. But when you realize your weakness, His strength will be made perfect in your weakness. அதே போல நாமும் பல யுத்தங்களை எதிர்கொள்கிறோம், பல ஆவிக்குரிய ராட்சதர்களை, பல பொல்லாத வல்லமைகளை நாம் எதிர்கொள்கிறோம். அவைகளை எதிர்த்து போராட நமக்கு எந்த பலனோ அனுபவமோ இல்லை. ஆனால் கிறிஸ்து நமக்குள் வாசமா இருக்கும் போது, நாம் அதை அபிஷேகத்தின் மூலமாய் உரிமை பாராட்டும் போது நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So that is why the word of God says we must live, and another point why Christ is dwelling in us, we must live a life as He lives in us. Jesus will teach us
to live an abiding life in him. அடுத்ததாக கிறிஸ்து நமக்குள்ளே ஏன் வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்த ஒரு குறிப்பு என்னவென்றால், கிறிஸ்து நமக்குள்ளே வாசமா இருக்கும்போது நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். He will teach us to live an abiding life in him and how to bring forth fruit. நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு ஜீவியத்தை எப்படி செய்வதென்றும் எப்படி அவருக்காக மிகுந்த கனிகளை கொடுப்பது என்பதை குறித்தும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். That's in John's Gospel chapter 15. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். John's Gospel chapter 15 verse 4, abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself except it abide in the vine, no more can ye except ye abide in me. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Verse 5, I am the vine, ye are the branches, he that abideth in me and I in him, the same bringeth forth much fruit, for without me he can do nothing. 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. So we need to live a life abiding. He's dwelling in us to teach us to live an abiding life in him, and he should be dwelling in us so that we can bring forth much fruit. கிறிஸ்து நமக்குள்ளே வாசமா இருக்கிறதற்கான காரணம், நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதான அந்த ஜீவியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாகவும் அந்த ஜீவியத்தின் மூலம் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாகவுமே அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். So abiding in him, we can say it is experience of abiding in his love. Verse 10. அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது என்று நாம் யோவான் 15:10 அடிப்படையில் சொல்லலாம். And Christ dwelling in us, we can say his words abiding in us. John chapter 15 verse 7. இயேசு நமக்குள் நிலைத்திருக்கிற அனுபவத்தை குறித்து யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி அவருடைய வசனங்கள் நமக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் என்று நாம் அதை சொல்லலாம். So it's a life where abiding life means a life where we are depending on Christ for everything and united with Christ. நிலைத்திருக்கிற ஜீவியம், அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஜீவியம் என்று சொல்லும்போது எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்திருப்பதையும் கிறிஸ்துவை மாத்திரம் சேர்ந்திருப்பதையும் அது காட்டுகிறது. So we must live such a life, always depending on Christ. Like we heard yesterday, Jesus said, the words are not I speak are not my words, the Father has taught me, therefore I speak these words, what the Father has taught me. நேற்றைக்கு நாம் கேள்விப்பட்டது போல நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது இயேசு தம்மை குறித்து சொன்னார், நான் பேசுகிற வார்த்தைகள் என் சுயமாய் பேசவில்லை, நான் என்ன பேசுகிறேனோ, நான் என்ன உபதேசிக்க வேண்டுமோ அதை பிதாவானவர் எனக்கு கற்பித்திருக்கிறார். It's not my doctrine, the doctrine of him that sent me, because I'm only speaking what he is telling me to speak. அவர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் பேசுகிறேன். எனவே என்னுடைய உபதேசம் என்னுடையதல்ல, அது அவருடைய உபதேசமாய் இருக்கிறது. Doesn't Jesus our Lord know to speak? He is God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவர் தேவனாய் இருக்கிறாரே, அவருக்கு பேச தெரியாதா? This is the life he taught us, abiding life, abiding in the Father. He lived that life. இதுதான் நிலைத்திருக்கிற ஜீவியம். அவர் அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் பிதாவில் நிலைத்திருந்து பிதாவை சார்ந்திருந்து அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். As I see my Father work, I work. என் பிதா கிரியை செய்கிறதை நான் கண்டு அதே போல நான் கிரியை செய்கிறேன். He never did his own works. அவர் தம்முடைய சொந்த கிரியைகளை செய்யவில்லை. So therefore, let us learn to depend on Christ for everything, for every small little thing too. எனவே நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் அது மிகவும் சிறிதான அற்பமான காரியமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் மேல் சார்ந்திருக்க நாம் பழகுவோமாக. So if you do so, abiding in his love and Christ, his words abiding in you, you will bring forth much fruit. You will grow in your character. நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால், அதாவது அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால், அவர் உங்களிலே நிலைத்திருந்தால், அதாவது அவருடைய வசனங்கள் உங்களில் நிலைத்திருந்தால், இந்த நிலைத்திருக்கிற ஜீவியத்தை நீங்கள் செய்யும் போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதாவது அவருடைய சுபாவத்தை அவருடைய சுபாவத்தில் நீங்கள் வளருவீர்கள். Next point,
He is dwelling in us to reveal His nature and power in us, according to Galatians chapter 1 verse 15. அடுத்ததாக கிறிஸ்து நமக்குள்ளே ஏன் வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது கலாத்தியர் 1:15 வசனத்தின்படி அவருடைய சுபாவத்தையும் அவருடைய வல்லமையையும் நம்மில் வெளிப்படுத்தும்படியாக அவர் நம்மில் வாசம் பண்ணுகிறார். That's in Galatians chapter 1 verse 15 and 16. He says, when it pleased God who separated me from my mother's womb and called me by His grace to reveal His Son in me, that I might preach Him among the heathen, immediately I conferred not with flesh and blood. கலாத்தியர் 1:15-16 வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். So the Lord Jesus called Paul to be a servant of God, to reveal His nature and power through him. கர்த்தராகிய இயேசு பரிசுத்த பவுலை தனக்கு ஊழியக்காரனாய் இருக்கும்படி அழைத்ததான நோக்கம் என்னவென்றால் அவர் மூலமாக தன்னுடைய சுபாவத்தையும் தன்னுடைய வல்லமையையும் வெளிப்படுத்தும்படியாகவே அவரை அழைத்தார். Those who saw the Lord Jesus, they were saved. Like Zacchaeus, like the sinner, the woman was a sinner, like the adulteress. கர்த்தராகிய இயேசுவை கண்டவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். உதாரணமாக சகேயுவை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அந்த பாவியான ஸ்திரியை எடுத்துக்கொள்ளலாம், விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை எடுத்துக்கொள்ளலாம். These are not ordinary cases. இவர்கள் சாதாரணமான நபர்கள் அல்ல. So now Jesus is not here in His physical body. இப்பொழுது இயேசு தன்னுடைய மாம்ச சரீரத்தில் பூமியில் இல்லை. But you must be revealing Jesus' nature and power through you. ஆனால் இயேசுவினுடைய சுபாவமும் வல்லமையும் உங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். So we heard testimonies in this convention. When the wives, they saw the husband's transformation, when they saw that, they also repented and took baptism. இந்த கன்வென்ஷனில் நாம் சாட்சிகளை கேள்விப்பட்டோம். கணவனுடைய ஜீவியத்தில் ஏற்பட்டதான மாறுதலை மனைவிமார் கண்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் கேட்டோம். That is the experience of seeing Jesus. அதுதான் இயேசுவை காண்கிறதான அனுபவம். So if anybody should be saved, they must see Jesus. யாராவது ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் இயேசுவை காண வேண்டும். You have to be the one through whom Jesus reveals His nature and power. உங்கள் மூலமாக தான் இயேசு தன்னுடைய சுபாவத்தையும் தன்னுடைய வல்லமையும் வெளிப்படுத்த வேண்டும். You say, come to Jesus. He is a God who will forgive your sins and He will save you, and they will see your life. Somebody will come and persecute you and they will see your forgiving nature. They say, oh, what you say about Jesus is true. நீங்கள் இயேசுவண்டைக்கு வாருங்கள், அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி நீங்கள் யாரிடத்தில் சொல்லுகிறீர்களோ அவர்கள் உங்களுடைய ஜீவியத்தை பார்க்கிறார்கள். உதாரணமாக யாராவது உங்களை துன்புறுத்தும் போது நீங்கள் அந்த நேரத்தில் அதை பொறுமையாக சகித்தால், அவர்களை நேசித்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இயேசுவை குறித்து சொல்லுகிற காரியம் உண்மையாக இருக்கிறது என்று அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். So therefore Jesus wants to dwell in you to reveal His nature and power to this world. They want to see Christ. எனவே இந்த உலகத்தார் இயேசுவை காணும்படியாக தம்முடைய சுபாவத்தையும் தம்முடைய வல்லமையையும் உங்கள் மூலமாக வெளிப்படுத்தும்படியாகவே கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். Understand this. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We can preach one thing, but then God will allow us to go through a test to show who Christ is to others, but if we fail, they will not be able to believe in Christ. நாம் ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக அந்த சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு சோதனையை கர்த்தர் நமக்குள்ளே வெளிப்படுத்தும் போது நாம் அந்த சோதனையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தவறினால் இந்த உலகத்தார் கிறிஸ்து யார், இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. Glory to His name. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So that's why we saw the points just now. He is dwelling in you to strengthen you. He is dwelling in you to teach you the abiding life and being for truth. If you live that life, understanding He is also dwelling in you to reveal His nature and power, He will do it.
கிறிஸ்து நம்மை பலப்படுத்தும்படியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் கேள்விப்பட்டோம். கிறிஸ்து தம்முடைய கிறிஸ்து நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறதும் அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதுமான அந்த நிலைத்திருக்கிற அனுபவத்தையும் மிகுந்த கனிகளை கொடுக்கிற அனுபவத்தையும் நமக்கு தரும்படியாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று நாம் கேள்விப்பட்டோம். அதை நாம் அனுபவமாக்கும் போது கிறிஸ்து தம்முடைய வல்லமையையும் தம்முடைய சுபாவத்தையும் நம் மூலமாக வெளிப்படுத்துவார். Glory to his name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. That's what Paul the apostle also wrote. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது he said in 1 Timothy chapter 1, முதலாம் தீமோத்தேயு முதலாம் அதிகாரத்தில் அவர் இப்படி எழுதுகிறார். he said the glorious gospel the blessed God was committed to my trust. 1 Timothy chapter 1 verse 11. முதலாம் தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம். So he said, I was verse 13, I was a blasphemer, persecutor, injurious, but I obtained mercy because I did it ignorantly in unbelief. 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே இப்படி செய்தபடி நான் இரக்கம் பெற்றேன். Then verse 14 and 15 he says how the abundant grace was through the grace of God, the exceeding abundant grace was revealed through him in faith and love. 14-15 வசனங்களில் தேவனுடைய கிருபையானது எப்படி இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட பரிபூர்ணமாய் அவரிடத்தில் பெருகிற்று என்று அவர் எழுதுகிறார். So why? ஏன்? Verse 16, so that Christ, I have obtained mercy so that in me Jesus might show forth all long suffering. நான் ஏன் அப்படி இரக்கம் பெற்றேன்? ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் எல்லா நீடிய பொறுமையை காண்பிக்கும்படியாக நான் இரக்கம் பெற்றேன். So through his life others were able also to understand God's character. இவருடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களும் தேவனுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தார்கள். So we need to be those who understand Christ is dwelling in us to reveal his nature and power to the world. இந்த உலகத்துக்கு First of all to the fellow children of God in the church, secondly in the world too. முதலாவதாக சபையில் இருக்கிறதான உடன் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்ததாக இந்த முழு உலகத்துக்கும் தன்னுடைய சுபாவத்தையும் தன்னுடைய வல்லமையும் நம் மூலமாக வெளிப்படுத்தும்படியாகவே கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். So now the next point, Christ is dwelling in us to have fellowship with us. அடுத்ததாக கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதற்கான நோக்கம் நம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். That's what we read in 1 Corinthians chapter 1 verse 9, God is faithful by whom ye were called unto the fellowship of his son Jesus Christ our Lord. இதைத்தான் முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். So we need to live this life in fellowship with our Lord Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். Fellowship we can say, in other words, our prayer lives. இந்த ஐக்கியத்தை நாம் மறுவார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அது நம்முடைய ஜெப ஜீவியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. So if you want to experience Christ, the fullness of Christ in your life, நீங்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க விரும்பினால், what did the Lord Jesus say to the church in Revelation chapter 3? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சபைக்கு கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னார்? Here he was rebuking the church. அங்கே அவர் சபையை கடிந்து கொள்ளுகிறார். You are living as you are spiritual Christians, but now you have become Christians who are living a contented life in this world. நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ இந்த உலகத்திலே நீங்கள் திருப்தி அடைந்த கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டீர்கள் என்று அவர் கடிந்து கொள்கிறார். You have received all these blessings, now you receive also all the earthly blessings, now you are content with those things in your life, earthly life. நீங்கள் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டீர்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கூட பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்களில் திருப்தி அடைந்தவர்களாக நீங்கள் ஜீவிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். Now
You are neither zealous for me, neither you have gone back to the world totally. You are living a lukewarm life. He warned that church according to Revelation chapter 3 verses 15 to 17. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அவர் அந்த சபையை எச்சரிக்கிறார். அதாவது இப்பொழுது நீங்கள் எனக்காக வைராக்கியமாகவும் இல்லை, அதே நேரத்தில் பின்மாற்றமடைந்து உலகத்துக்கும் போகவில்லை, நீங்கள் அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு வெதுவெதுப்பான ஜீவியத்தை செய்து வருகிறீர்கள் என்று அவர் சொல்கிறார். He said, no, I called you to have fellowship with me. Now you have put me outside of your life. Revelation 3:20. Now I am outside. I am knocking with my voice. Open the door for me. இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் என்னோட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு நான் உங்களை அழைத்தேன். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் என்னை உங்களுடைய ஜீவியத்துக்கு புறம்பாக வெளியே தள்ளிவிட்டீர்கள். இப்பொழுது நான் வெளியே நின்று கொண்டிருக்கிறேன், நான் கதவை தட்டுகிறேன், நீங்கள் எனக்கு திறக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இந்த சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார். He's telling, oh church, behold, you are living a contented life. Self-contentment. நீங்கள் சுய திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கையை செய்கிறீர்கள் என்று அந்த சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார். You are having self-satisfaction. You have not satisfied me. You are having self-satisfaction. You think it is enough. நீங்கள் சுய திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னை திருப்தி செய்யவில்லை, உங்களுடைய சுய திருப்தியில் இது போதும் என்று நீங்கள் இருந்து விடுகிறீர்கள். Now you have kept me outside. எனவே இப்பொழுது நீங்கள் என்னை வெளியே தள்ளிவிட்டீர்கள். He is saying in verse 20. 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். Behold, I stand at the door of your heart. I am knocking with my voice. இதோ நான் உங்களுடைய இருதயத்தின் வாசற்படியிலே நின்று என்னுடைய சத்தத்தின் மூலமாக அந்த கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன். If you will open the door, let me come in and let me restore that fellowship that you should have with me. நீங்கள் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை மறுபடியும் புதுப்பிப்பேன். Then I will sup with you, you will sup with me. I will give you all my fullness and you can rejoice with me. அப்பொழுது நான் உங்களோடு போஜனம் பண்ணுவேன், நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணலாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் என்னுடைய நிறைவை நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் என்னுடைய நிறைவை அனுபவிக்கலாம். You can rejoice with me in that fullness. அந்த நிறைவில் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து களிகூறலாம். So he is calling them, come into that fellowship with me. என்னோடு உள்ள அந்த ஐக்கியத்துக்குள் மறுபடியும் கடந்து வாருங்கள் என்று அவர் நம்மை அழைக்கிறார். Especially it's speaking about your prayer lives. அந்த ஐக்கியம் குறிப்பாக உங்களுடைய ஜெப ஜீவியத்தை குறித்து பேசுகிறது. Your personal prayer life especially. குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தை குறித்து அது பேசுகிறது. You must have a personal, steady, strong personal prayer life. நமக்கு ஒரு ஸ்திரமான, உறுதியான, நிலையான ஒரு தனிப்பட்ட ஜெப ஜீவியம் அவசியமா இருக்கிறது. Like the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல. Without being alone with the Father any day of his life on this earth, he didn't pass that day. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் தனிமையாக நேரம் செலவிடாமல் அவருடைய நாளில் ஒரு நாளையாகிலும், அவருடைய வாழ்க்கையின் ஒரு நாளையாகிலும் அவர் கழிக்கவில்லை. While he lived on this earth. அவர் இந்த பூமியில் இருந்த போது. Even though he was so busy with ministries from the morning till the end of the day. அதிகாலை துவக்கி அந்த நாளின் முடிவு வரைக்கும் ஊழியத்திலே மிகவும் அலுவலாய் அவர் இருந்த போதும் கூட, he would then spend sometimes through the night, he would be spending the time with the Father in personal prayer. இரவு நேரங்களை அவர் பிதாவாகிய தேவனோடு தனிப்பட்ட ஜீவியத்தில் செலவிட்டு வந்தார். சில நேரம் முழு இரவும் கூட அவர் அப்படி இருந்திருக்கிறார். That is how he was experiencing all the fullness of the Father. அப்படிதான் பிதாவாகிய தேவனுடைய எல்லா நிறைவையும் அவர் அனுபவித்தார். That was his life. அதுதான் அவருடைய ஜீவியமாக இருந்தது. That gave him life. அதுதான் அவருக்கு ஜீவனை கொடுத்தது. Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, don't break that fellowship with the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவோடு உள்ளதான அந்த ஐக்கியத்தை நீங்கள் முறித்து போட வேண்டாம். Without that personal prayer life, you cannot be satisfied. You cannot enjoy his fullness. அந்த தனிப்பட்ட ஜெப ஜீவியம் இல்லாமல் நீங்கள் திருப்தியாக்கப்பட முடியாது. கிறிஸ்துவின் நிறைவை நீங்கள் அனுபவிக்க முடியாது. Even if it means that we are so busy working, still we won't be tired. The Holy Spirit will strengthen us and help us to spend time with God in prayer.
நாம் ஒருவேளை வேலையிலே மிகவும் அலுவலாய் இருக்கலாம், வேலை செய்து களைத்து போயிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனோடு தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தில் இருக்க உதவி செய்வார். அப்பொழுது நமக்கு அந்த ஜெபத்தில் களைப்பே இருக்காது. This is the experience of the saints of God. இதுதான் தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய அனுபவமா இருக்கிறது. According to Romans 8:26, the Holy Spirit will strengthen you in your infirmities. ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்களில் உங்களை பலப்படுத்துவார். I heard testimony of some children of God. நாம் சில தேவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளை கேட்டோம். Working through the day. பகலெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். Then there's the all night prayer in the house of God. தேவனுடைய வீட்டிலே ஒரு இரவு ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. Then after that meeting they testify. அந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு அவர்கள் சாட்சி சொன்னார்கள். I came so tired to the presence of God. தேவ சமூகத்துக்கு நான் வந்தபோது மிகவும் பலவீனமாய் வந்தேன். But now at the end of this prayer at 5 a.m. I feel so strong. இப்பொழுது 5 மணி அதிகாலையில் இந்த ஜெபம் முடிகிற நேரத்தில் நான் மிகவும் பலமுள்ளவனாக உணர்கிறேன். Dear children of God, Jesus is dwelling in you to have fellowship with you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். It is then he will satisfy you, he will give you his fullness, because you will seek that fullness. Your goal is Christ. I have to become perfect as Christ. அப்படிப்பட்ட ஜெப ஜீவியத்தின் ஐக்கியம் உங்களுக்கு இருக்கும்போது அவர் உங்களை திருப்தியாக்குவார், அவர் தம்முடைய நிறைவை உங்களுக்கு கொடுப்பார். என்று சொன்னால், நான் எப்படியாவது கிறிஸ்துவின் நிறைவை அடைந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துதான் என்னுடைய இலக்கு என்று நீங்கள் அவரை அந்த ஜெபத்தில் தேடக்கூடியவர்களாய் மாறி இருப்பீர்கள். That's why in next verse, Revelation 3:21, he will make you perfect, a perfected overcomer, like we heard last night, to sit on the throne with him. இப்படிப்பட்ட ஜெபத்தின் ஐக்கியம் நமக்கு இருக்கும்போது அடுத்த வசனம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நாம் வாசிக்கிறோம், நாம் ஜெயம் கொண்டு இயேசு எப்படி ஜெயித்து பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ நாமும் ஜெயம் கொண்டு அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காரக்கூடியவர்களாய் இருப்போம். He will bring us to his fullness. He will perfect us, make us such perfected overcomers. அவர் தம்முடைய நிறைவுக்கு நம்மை கொண்டு வருவார், அவர் நம்மை பூர்ணப்படுத்துவார், பூர்ணமான ஜெயாதிகளாய் அவர் நம்மை மாற்றுவார். We have perfect victory in all areas of our life. நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளிலும் நமக்கு பூர்ணமான ஜெயம் உண்டாயிருக்கும். So have that life of fellowship. He is dwelling in you to have fellowship with you. You must give importance to that prayer life. அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறதின் நோக்கம் உங்களோடு ஐக்கியம் கொள்ள அவர் விரும்புகிறார். அந்த ஐக்கியம் தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தின் மூலமாக உண்டாகிறது. நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Busy, physical weakness, all that is not an excuse. He will strengthen you. நாம் மிகவும் அலுவலா இருக்கிறோம் அல்லது நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு அல்ல. அவர் உங்களை பலப்படுத்துவார். You will enjoy his fullness. He will sup with you. You will rejoice with him in that fullness. அவர் தம்முடைய நிறைவை உங்களுக்கு தருவார். அவர் உங்களோடு போஜனம் பண்ணும்போது நீங்கள் அவருடைய நிறைவை அனுபவிக்க அவர் உதவி செய்வார். Other aspects of prayer life, don't neglect family prayer life. ஜெப ஜீவியத்தின் மற்ற அம்சங்களை குறித்து சொல்ல வேண்டுமானால், உங்களுடைய குடும்ப ஜெபங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தக் கூடாது. Don't neglect the gathering of the church, that prayer. சபை கூடுதலின் போது நடக்கிற ஜெபங்களையும் நீங்கள் அலட்சியப்படுத்தக் கூடாது. Keep that fellowship with Jesus. இயேசுவோடு உள்ள அந்த ஐக்கியத்தை விதமாக காத்துக்கொள்ள வேண்டும். So that's that point. Then the Lord, as you experience the Lord in all these ways, இப்படியாக எல்லா விதங்களிலும் நாம் கர்த்தரை அனுபவிக்கும் போது, he will be present in you to heal you of all your sicknesses. உங்களுடைய சகல வியாதிகளையும் சுகமாக்கும்படியாக அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். It won't be difficult to claim healing and get healing. நீங்கள் சுகத்தை உரிமை பாராட்டி சுகமாக்கப்படுவது அது ஒரு பெரிய விஷயமாக, கடினமான விஷயமாகவே இருக்காது. Because it says in 1 Peter chapter 2:24, ஏனென்றால் 1 பேதுரு 2:24 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, he bore our sins in his own body in the tree, that we being dead to sin should live unto righteousness, by whose stripes you were healed. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். So when your sins are cleansed, you are living unto righteousness, your body is surrendered servants to righteousness, obeying God, and you claim the power of God, the anointing of the Holy Spirit. Healing is yours. நீங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் போது உங்களுடைய சரீரமானது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நீதியை நிறைவேற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் போது, நீங்கள் அபிஷேகத்தை உரிமை பாராட்டும் போது நிச்சயமாக சுகம் உங்களுடையதாக இருக்கும். How did Jesus heal the sick? According to Matthew chapter 8:16, Jesus cast out the spirits with his word and healed the sick. Because you are living by the word of God, that word of God will have authority, power. You can cast out the spirit of sickness with the word of God. He will heal you.
இயேசு எப்படி வியாதியஸ்தரை சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அதே போல நீங்கள் தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்கும் போது, நீங்கள் அவருடைய அபிஷேகத்தை உரிமை பாராட்டும் போது, தேவனுடைய வல்லமையானது அந்த வியாதியை துரத்தி அவர் உங்களை சுகமாக்குவார். When you are living by the word of God, நாம் தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்கும் போது you will have authority to cast out the spirit of sickness with the word of God. தேவனுடைய வசனத்தை கொண்டு அந்த வியாதிகளை துரத்தும்படியாக உங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டாயிருக்கும். First Peter chapter 2:24 says, by his stripes you are healed. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. If you say, when you have a symptom of sickness, a symptom that you can see, you feel, you say, by Jesus' stripes I have been healed in the name of Jesus. That spirit of sickness will run away, you will be healed. நீங்கள் ஒருவேளை வியாதியின் அறிகுறியை உங்களுடைய சரீரத்தில் பார்த்தாலோ அல்லது உணர்ந்தாலோ, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது, அந்த வார்த்தையினாலே அந்த வியாதி துரத்தப்பட்டு நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். The spirit behind the sickness will be cast out by the word of God and Jesus will heal you. அந்த தேவனுடைய வார்த்தையினாலே அந்த வியாதிக்கு பின்பாக இருக்கிற ஆவி துரத்தப்பட்டு இயேசு உங்களை சுகமாக்குவார். Furthermore, through the power of God, Jesus healed the people. According to Acts chapter 10 verse 38, he healed all the sick. இன்னும் சொல்ல வேண்டுமானால், தேவனுடைய வல்லமையினாலே இயேசு வியாதியாயிருந்த எல்லாரையும் சுகமாக்கினார் என்று அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம். Glory to his name. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So, what is he dwelling in us to do? நமக்குள்ளே எந்த வேலையை செய்யும்படியாக அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார்? The next thing we see, he is dwelling in us so that we may overcome sin, or we can say overcome the flesh. நாம் பாவத்தை அல்லது மாம்சத்தை ஜெயிக்கும்படியாக அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று அடுத்ததாக நாம் பார்க்கிறோம். In Romans the 6th chapter, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் we begin to experience this victory by faith at the truth of water baptism. விசுவாசத்தினாலே தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்தில் இருந்தே இந்த ஜெயத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். Romans 6 verse 2 says, how shall we that are dead to sin live any longer therein? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. Sin in Romans chapter 6 says, speaking of the sinful disobedient nature. இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த பாவம் என்று சொல்லுகிற வார்த்தை, அது நம்முடைய கீழ்ப்படியாமையின் பாவ சுபாவத்தை காட்டுகிறது. So now that we can say, through that sinful disobedient nature also, that flesh also is working in us. அந்த கீழ்ப்படியாமையின் பாவ சுபாவத்தின் மூலமாக நமக்குள்ளே மாம்சம் கிரியை செய்கிறது என்று நாம் சொல்லலாம். So we heard that also all about crucified life. We heard about crucifying the flesh and the affections and lust. All these things we heard on Friday night. வெள்ளிக்கிழமை இரவு கூட்டத்திலே நாம் இந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைகிறதை பற்றி நாம் கேள்விப்பட்டோம். So when you are saying and believing, I am dead indeed to sin, this sinful disobedient nature, நான் இந்த கீழ்ப்படியாமையின் பாவ சுபாவத்துக்கு மரித்திருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசித்து சொல்லும்போது, we will not live any longer in the flesh. நாம் மாம்சத்தின்படி இனி பிழைக்க மாட்டோம். So we need to believe that, and as it says in Galatians chapter 5 verse 24 and 25, நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. We must say, I am dead indeed to sin, but alive unto God through Jesus Christ my Lord. நான் பாவத்துக்கு மரித்தேன், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். Let's mention in Romans chapter 6 verse 11. ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. So according to Galatians 5 verse 24 and 25, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களின்படி, we will no more live to the flesh, நாம் இனி மாம்சத்தின்படி பிழைத்திருக்க மாட்டோம். but we can now live in the spirit and walk in the spirit. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்து ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாய் மாறுவோம். So we can overcome the flesh. இப்படியாக நாம் மாம்சத்தை மேற்கொள்ள முடியும்.
That's why we heard also in Romans chapter 8 verse 13. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் இதை குறித்து நாம் படிக்கும்போது, I am dead indeed to sin and I am alive unto God through Jesus Christ. நான் பாவத்துக்கு மரித்தேன், இயேசு கிறிஸ்து மூலமாக நான் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லும்போது, we need to put to death everything of the flesh through the anointing according to Romans chapter 8 verse 13. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதை மரணத்துக்கு உட்படுத்த வேண்டும். இதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. We can live a life overcoming the flesh. அப்படி செய்யும்போது நாம் மாம்சத்தை மேற்கொள்ளுகிற, மாம்சத்தை ஜெயித்த ஒரு ஜீவியத்தை செய்யலாம். Yielding our members to obedience unto righteousness. நாம் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை ஒப்புக்கொடுத்து ஜீவிக்கலாம். Anointing, he will put to death everything of the flesh. He is dwelling in us to make us to overcome the flesh. அபிஷேகத்தின் மூலமாக மாம்சத்தின் செய்கைகளை நாம் மரணத்துக்கு உட்படுத்தி அதை அழிக்கலாம். நம்மை மாம்சத்தை ஜெயங்கொள்ள செய்யும்படியாகவே கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருக்கிறார். So he is giving you Romans 5:17, he is giving abundant grace so that through that gift of righteousness you can reign in life with Jesus. அவர் நமக்கு அவருடைய பரிபூர்ணமான கிருபையை கொடுக்கிறார். அதன் மூலமாக நீதியின் ஈவை, அதன் பரிபூர்ணத்தை பெற்று நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனில் ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் மாறுகிறோம் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. Romans 8 verse 3 says, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, he condemns that sin, a sinful nature in your flesh when you say I am dead indeed unto sin. நான் பாவத்துக்கு மரித்தேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது அந்த பாவத்தை, இல்லாவிட்டால் அந்த கீழ்ப்படியாமையின் பாவ சுபாவத்தை உங்களுடைய மாம்சத்தில் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். Let the anointing put to death everything of the flesh. அபிஷேகமானது மாம்சத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் அழிக்கட்டும். Let the anointing bring you the grace to reign in life with Jesus over the flesh. மாம்சத்தின் மேல் ஜெயம் கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆளுகை செய்ய அபிஷேகமானது உங்களுக்கு உதவி செய்யட்டும். Then he is dwelling in us to keep us from the world and give us victory from the over the world. அடுத்ததாக இந்த உலகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து இந்த உலகத்தின் மேல் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருக்கிறார். In Romans chapter 6 verse 4, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், it says, therefore we are buried with him by baptism into death. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வசனம் சொல்லுகிறது. The saints have taught, பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, a person who is buried is separated or cut off from those on the earth. இந்த பூமியில் வாழ்கிறவர்களிடத்திலிருந்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். So in water baptism, தண்ணீர் ஞானஸ்நானத்திலே you are being separated from this world. அந்த வேலைதான் நமக்குள் நடக்கிறது. நாம் உலகத்திலிருந்து முற்றிலுமாக வேறு பிரிக்கப்படுகிறோம். உலகத்தோடுள்ளதான நம்முடைய பிணைப்பு துண்டிக்கப்படுகிறது. You are buried with Jesus by baptism into his death. நாம் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். And even as the Spirit of God spoke to us today, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசினது போல, 1 John chapter 5 verse 4, முதலாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, this is the victory that overcomes the world, even our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். So we need that faith to overcome the world. இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக நமக்கு அந்த விசுவாசம் தேவையாயிருக்கிறது. So as you remember, you are buried with Jesus by baptism into death. நான் கிறிஸ்துவுடனே கூட அவருடைய கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று நாம் விசுவாசிக்கும் போது, Jesus overcame the world. இயேசு உலகத்தை ஜெயித்தார். He says, be of good cheer, I have overcome the world. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். Believing in him, அவரை நாம் விசுவாசித்து, he will give you victory over the world. உலகத்தின் மேல் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். All the lust of the flesh, lust of the eyes, pride of life, அதாவது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாவற்றின் மேலும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். glory to his name. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Why is Christ dwelling in you? கிறிஸ்து ஏன் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார்? To give you victory over Satan and all evil power spirits. சாத்தான் மேலும் எல்லா பொல்லாத ஆவிகளின் மேலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக அவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். According to 1 John chapter 4 verse 4.
முதலாம் யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, greater is he that is in you than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். He is dwelling in you in order to resist Satan and to overcome him. நீங்கள் சாத்தானை எதிர்த்து அவனை மேற்கொள்ளும்படியாக கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். For that, what does he do? அதற்காக அவர் என்ன செய்கிறார்? Yesterday we heard, last night we heard it. நேற்றைக்கு இரவு நாம் அதை குறித்து கேட்டோம். He fills you, makes you strong in him and in the power of his might. Ephesians chapter 6 verse 10. அவர் உங்களை நிரப்பி அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே அவரிலே நீங்கள் பலன் கொள்ளும்படியாக செய்கிறார். அதைத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். He gives you his word, he gives you his grace, he gives you his anointing. அவர் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய கிருபையை, தம்முடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். Then he gives you all the spiritual armor, as it says in verse 11. 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவர் தம்முடைய ஆவிக்குரிய அந்த போராயுதத்தை, சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். Then he is dwelling in us. The Lord Jesus enables us to overcome him through the sound word of God. தேவனுடைய ஆரோக்கியமான உபதேசத்தின் மூலமாக நாம் சாத்தானை எதிர்க்கவும் நாம் சாத்தானை மேற்கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு நமக்குள் வாசமாயிருக்கிறார். And through the blood of the Lamb. மாத்திரமல்ல, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தின் மூலமாக நாம் அவரை மேற்கொள்ளும்படியாக அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். And with the power of his mind. அவருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே நாம் அவனை மேற்கொள்ளும்படியாக அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். He will give us the strength to withstand all the wiles of the devil. பிசாசனுடைய எல்லா தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக அவர் நம்மை மாற்றுவார். அந்த பலனை நமக்கு கொடுப்பார். He is dwelling in us so that we may resist Satan and overcome him. நாம் சாத்தானை எதிர்த்து அவனை மேற்கொள்ளும்படியாக அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். Revelation 12 verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The bride of Christ overcomers. கிறிஸ்துவின் மணவாட்டி அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். They overcame Satan, Revelation 12:11, by the blood of the Lamb, by the word of their testimony. They loved not their lives unto death. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் மாத்திரமல்ல, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்களுடைய ஜீவனை நேசிக்காமல் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். Yes, therefore, let us, through the sound word of God, through the blood of the Lamb, being armed with the word of God and with the power of his might. நாம் அவருடைய ஆரோக்கியமான உபதேசத்தின் மூலமாகவும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் மூலமாகவும் நாம் தேவனுடைய வசனத்தினால் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக அவருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே பலப்பட்டவர்களாக இருக்கும்படியாக கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருக்கிறார். Let Jesus in you resist Satan and every evil spirit. இவ்விதமாக கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் சாத்தானையும் அவனோடு சேர்ந்த எல்லா பொல்லாத ஆவிகளையும் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். Let Jesus give you the victory. இயேசு உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாராக. Glory to his name. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Finally, he is dwelling in you to present you holy, unblameable, or faultless, and irreprovable in his sight. கடைசியாக அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதற்கான நோக்கம் பரிசுத்தராகவும் குற்றம் சாட்டப்படாதவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக உங்களை நிறுத்தும்படியாக அவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். According to Colossians chapter 1 verse 22. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், தமிழில் 21ஆம் வசனத்தில் நாம் அப்படி வாசிக்கிறோம். He gave his life in the body of his flesh through death to present you holy, unblameable and unreprovable in his sight when he comes. அவர் வரும்போது உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாகவே அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே அவர் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். So for that, what should we do? இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? According to 2 Corinthians chapter 13. 2 கொரிந்தியர் 13ஆம் வசனத்தின்படி, 2 Corinthians chapter 13. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் We read in verse 11. 11ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். Here it says, finally, brethren, farewell, be perfect, be of good comfort, be of one mind, live in peace, and the God of love and peace shall be with you. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். And so here it says here, be perfect. In one translation it says, be strengthened. ஒரு மொழிபெயர்ப்பிலே அந்த நற்சீர் பொருந்துங்கள் என்கிற இந்த வார்த்தை நீங்கள் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Be perfected. நீங்கள் பூர்ணமாக்கப்படுங்கள். Then it says, be of one mind, live in peace. ஏக சிந்தையாய் இருந்து சமாதானமாய் ஜீவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it means be of the same
agreeable mind one with another. அதாவது ஒருவரோடு ஒருவர் ஒத்து போகக்கூடிய ஒரே மனதுடையவராய் இருங்கள் என்று அங்க அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. And live in peace. அப்படி ஒருவரோடு ஒருவர் ஒத்து போகக்கூடிய ஒரு மனமுள்ளவர்களாய் இருந்து சமாதானமாய் ஜீவியுங்கள். Then the God of love, அப்பொழுது அன்பின் தேவன், who is the source of all affection, எல்லா விதமான அன்புக்கும் ஊற்றாய் இருக்கிற தேவன், who is the source of all goodwill, love and benevolence, எல்லா விதமான அன்புக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாய் இருக்கிற தேவன். benevolence means kindness, mercy, liberality, இரக்கத்துக்கும் தயவுக்கும் காரணமாய் இருக்கிற தேவன். so the God of love, அன்பின் தேவன், and the author and promoter of peace, சமாதானத்தை தோற்றுவிக்கிறவரும் சமாதானத்தை விருத்தியடைய செய்கிறவருமாகிய தேவன் will be with you. அவர் உங்களோடு கூட இருப்பார். And according to 1 Thessalonians chapter 5 verse 23, முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி, the God of peace will sanctify you wholly in your spirit, soul and body. அந்த சமாதானத்தின் தேவன் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். And present you blameless, perfect before Jesus when he comes. தமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக அல்லது பூர்ணமாக்கப்பட்டவர்களாக அவர் வரும்போது உங்களை நிறுத்துவார். For that what we should do, we அதற்காக have என்ன செய்ய to be வேண்டும்? those of the same agreeable mind one with another. நாம் ஒருவரோடு ஒருவர் ஒத்து போகிற ஒரே மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். That means in the truth we must strive for the same gospel, the same truth. Be of one spirit, one mind concerning the gospel. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சத்தியத்தின் விஷயத்திலே நாம் அந்த சத்தியத்துக்காக ஏக மனதோடும் ஏக சிந்தையோடும் ஒன்றாக போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். We have the same goal. நமக்கு ஒரே லக்கு இருக்கிறது. I have to be sanctified holy. The church will be sanctified holy in spirit, soul and body and presented perfect. நான் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சபை முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நாம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு பூர்ணராக நிறுத்தப்பட வேண்டும். So you will be used, each one will be used for the edification of the body of Christ to grow to that perfection. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாகவும் அந்த பூர்ணத்துக்கு நேராக அது வளர்ந்தேறி செல்லும்படியாகவும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். So be of the same agreeable mind one with another. எனவே நாம் ஒருவரோடு ஒருவர் ஒத்து போகக்கூடிய ஏக மனதுடையவர்களாக இருக்க வேண்டும். Live in peace. சமாதானத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். Then the God of love, அப்பொழுது அன்பின் தேவன், he is the source of all affection, goodwill, love and benevolence. அவரே எல்லா அன்புக்கும் நல்ல நோக்கத்திற்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் காரணராக அல்லது ஊற்றாக இருக்கிறார். And the author and promoter of peace. அவரே சமாதானத்தின் ஊற்றாகவும் சமாதானத்தை விருத்தியடைய செய்கிறவராகவும் இருக்கிறார். He will be with you. அந்த தேவன் உங்களோடு இருப்பார். He will make you holy, unblameable or faultless, அவர் உங்களை பரிசுத்தராகவும் குற்றம் சாட்டப்படாதவர்களாகவும் மாற்றுவார். and irreprovable in his sight when Jesus comes. இயேசு வரும்போது கண்டிக்கப்படாதவர்களாக தம்முடைய சமூகத்தில் அவர் உங்களை நிறுத்துவார். Oh, let us yield ourselves to God. நாம் நம்மை தேவனுக்கு என்று ஒப்படைப்போமாக. He is dwelling in us to purge our conscience from dead works to serve the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கும்படியாக கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருக்கிறார். Every day let the blood of Jesus cleanse us if there is anything that defiles our conscience. நம்முடைய மனசாட்சியை அசுசிப்படுத்துகிற எந்த காரியம் நமக்குள்ள இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தமானது நம்மை பரிசுத்தமாக்கட்டும். Dedicate your members servants to righteousness to obey him. உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை அவருக்கு கீழ்ப்படியும்படியாக நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். Let the Lord strengthen you daily through his anointing. தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. Speak in tongues and be filled with might through his spirit in the inner man. நீங்கள் அவருடைய ஆவியினாலே வல்லமையாய் உள்ளான மனுஷனில் பலப்படும்படியாக அந்நிய பாஷைகளை பேசுங்கள். Learn, live a life depending on Christ for everything, abiding in him and he in you.
அவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறதும் நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறதுமான அந்த ஜீவியத்தை, அதாவது எல்லாவற்றிற்காகவும் கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்திருக்கிறதான அந்த ஜீவியத்தை நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். Live a life with the aim that his nature and power must be revealed through you. உங்கள் மூலமாக அவருடைய சுபாவமும் அவருடைய வல்லமையும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நீங்கள் ஜீவியுங்கள். For that, live in that fellowship with Christ through prayer, especially not neglecting your personal prayer lives. அதற்காக ஜெபத்தின் மூலமாக, குறிப்பாக உங்களுடைய தனி ஜெப ஜீவியத்தை அலட்சியப்படுத்தாமல் அந்த தனிப்பட்ட ஜெபத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு ஜீவியத்தை நீங்கள் செய்யுங்கள். Then he will be there to heal all your sicknesses in your lives. அப்பொழுது அவர் உங்களுடைய ஜீவியத்தில் உண்டாயிருக்கிற சகல வியாதிகளையும் நீக்கி சுகமாக்கும்படியாக உங்களுக்குள் வாசமாயிருப்பார். He will be there to teach you that overcoming life to overcome the flesh. மாம்சத்தை ஜெயிக்கிறதான அந்த ஜெய ஜீவியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் உங்களுக்குள் வாசமாயிருப்பார். He will be there dwelling in you to keep you from the world and give you victory over the world. உலகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து உலகத்தின் மேல் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக அவர் உங்களுக்குள் வாசமாயிருப்பார். Through the sound word of God, through the blood of the Lamb. தேவனுடைய ஆரோக்கியமான வசனத்தின் மூலமாக, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் மூலமாக, being armed with all the different points of armor, as we understand about the spiritual armor. ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறபடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினாலே நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாய் நாம் இருப்போமாக. Being filled with the power of his mind. அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருப்போமாக. He is in you to resist Satan and every evil spirit and give you victory. நீங்கள் சாத்தானை எதிர்த்து மற்ற எல்லா பொல்லாத ஆவிகளை எதிர்த்து அதை ஜெயிக்கும்படியாக அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். Be of the same agreeable mind one with another. நாம் ஒருவர் இசைந்து போகிற, ஒத்து போகிற ஏக மனதுடையவர்களாய் இருப்போமாக. Oh, let the God of love in you fill you with his love and goodwill and benevolence towards all. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன், சமாதானத்தை விருத்தியடைய செய்கிற அந்த தேவன் எல்லா விதமான தயவுக்கும் இரக்கத்துக்கும் நல்ல நோக்கத்துக்கும் காரணராக இருக்கிற தேவன், அப்படி நீங்கள் எல்லாரோடும் இருக்க உங்களை நிரப்புவாராக. Be ready to let the love to the God of love, let that love flow out to everybody. அந்த தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருந்து எல்லாரை நோக்கியும் பாய்ந்து வர நீங்கள் இடம் கொடுங்கள். Jesus, let the love flow out even to those who crucified him. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்கும் கூட அந்த அன்பு பாய்ந்து வர இயேசு இடம் கொடுத்தார். That's how we could perfect the will of the Father. அப்படிதான் தேவனுடைய சித்தத்தை, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நாம் பூர்ணப்படுத்த முடியும். Then the author and promoter of peace, live in peace with one another. The author and promoter of peace will sanctify you wholly. சமாதானத்தின் காரணரும் சமாதானத்தை விருத்தியடைய செய்கிறவருமாகிய தேவன் நீங்கள் அவரோடு சமாதானமா இருக்கவும் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படும் உதவி செய்வார். We have only one goal. நமக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கிறது. To be like Christ. கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். Holy, unblameable, irreproachable in his sight when he comes. அவர் வரும்போது அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் குற்றம் சாட்டப்படாதவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கம் நமக்கு உண்டு. With that same agreeable mind. நாம் அந்த ஒரே ஒத்துப்போகிற ஒரே மனதுடையவர்களாக இருப்போமாக. Be a source of edification for the body of Christ, one to another. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக நாம் ஒருவர் பக்தி விருத்தி காரணமாக இருப்போமாக. Now he is going to give us the grace. இப்பொழுது அதற்கான கிருபையை அவர் நமக்கு Now you know தரப்போகிறார். why Christ is dwelling in you. இப்பொழுது நீ கிறிஸ்து ஏன் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Just give yourself over to Jesus. இயேசுவுக்கு உங்களை முற்றிலுமாக ஒப்படைத்து விடுங்கள். Now let us stand. நாம் எழும்பி நிற்போம். After the கோரஸ் பாடப்பட்ட பிற்பாடு just for maybe 2 or 3 minutes, 2 அல்லது 3 நிமிடங்கள் மாத்திரமே, that grace, that anointing, that power, all you need, the love, all you need is going to come upon you. உங்களுக்கு தேவையான கிருபை, அபிஷேகம், வல்லமை, தேவ அன்பு எல்லாம் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. Amen. After the chorus, we will allow the Holy Spirit speak in tongues and get the fullness of that strength. கோரஸ் பாடப்பட்ட பிற்பாடு நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். அந்நிய பாஷைகளை பேசி அவருடைய பலத்தின் நிறைவை நாம் பெற்றுக் கொள்வோமாக. Amen.